எதுலேயுமே ஒரு ஒழுக்கத்தை விரும்பக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா கன்னிராசி என்பர்களை சொல்லலாம். சின்ன விஷயமா இருந்தால் கூட அது உன்னிப்பாக கவனித்து அந்த தப்பை அதே இடத்துல சரி பண்ணக்கூடிய ஒரு நபர்கள் தான் இந்த கன்னிராசி என்பர்கள். ஒரு குடும்பத்தில் ஒரு கன்னிராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா ரொம்ப பொறுப்புணர்வாக இருப்பாங்க. யாரையுமே அவ்வளோ சீக்கிரம் எளிதாக நம்ப மாட்டாங்க. தன்னுடைய உழைப்பு தான் தன்னுடைய வாழ்க்கைக்கு முன்னேற்றத்துக்கு வழிவகுக்கும் அப்படின்னு நம்பி உழைப்பு அதிகமாக போடக்கூடிய ஒரு நபர்கள் தான் இந்த கன்னிராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப அமைதியாக இருப்பாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே நிறைய யோசனைகள், நிறைய பிரச்சனைகள், நிறைய மனசங்கடங்கள் அவங்களுக்குள்ள ஓடிட்டுருக்கும். நேரத்தை வீணாக்கிறது அப்படிங்கிறது இவங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம். நேரத்தை வீணாக்காமல் ஒவ்வொரு வேலையும் செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க. ரொம்ப சிக்கனமாக தான் இருப்பாங்க. உதவி செய்தாலும் கூட அதை வெளிக்காட்டிக்க மாட்டாங்க இந்த கன்னிராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். முழுமையாக எதிர்பார்க்கும் குணம் இவங்களுக்கு கொஞ்சம் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். எதுலேயுமே கரெக்டாக இருக்கணும், பர்ஃபெக்டாக இருக்கணும், நீட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஒரு கன்னிராசி என்பர் ஒரு வீட்டில் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் நினச்சிக்கோங்க, அந்த வீட்டில் எல்லா பொருளும் கரெக்டாக இருக்கும், எந்த ஒரு குறையும் இருக்காது அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு நீட்டாக இருக்கும் இந்த கன்னிராசி என்பர்கள் இருக்கிற வீட்டில் அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய வீட்டில் கன்னிராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. கன்னிராசியில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தாங்க அப்படிங்கிறத தெரிவிங்க. ஏன்னா இங்கே ஆளக்கூடிய கிரகமே புதன், அறிவு கிரகம். அதனால தான் இவங்க ரொம்ப கூர்மையான சிந்தனை உடையவங்களாக இருப்பாங்க. கணக்கு போடுறதில் இவங்களை அடிச்சிக்கவே முடியாது. செலவு செஞ்சீங்கன்னா அந்த செலவு எப்படி செஞ்சீங்க, எந்த நேரத்தில் செஞ்சீங்க, எதற்காக செஞ்சீங்க அப்படின்லாம் 1002 கேள்விகள் இந்த கன்னிராசி என்பர்கள் கேட்பாங்க. இவங்களுக்கு நிர்வாகத்திறன் அப்படிங்கிறது அருமையாக வரும். எந்த பிரச்சனையுமே அப்படி எளிமையாக கண்டுபிடிச்சிடுவாங்க. எந்த இடத்துல தவறு நடந்துச்சு அப்படிங்கிறத உன்னிப்பாக கவனித்து அதை கரெக்டாக கண்டுபிடிச்சி அந்த நியாயத்தை அதே இடத்துல கேட்கக்கூடிய ஒரு நபர்களாக தான் பெரும்பாலும் இந்த கன்னிராசி என்பர்கள் இருப்பாங்க. பேச்சில் நிதானமாக இருப்பாங்க. அதே நேரத்தில் மற்றவங்க ஏதாவது தவறு பண்ணிட்டாங்க அப்படின்னா நல்லா ஆராய்ஞ்சு இந்த தவறை இந்த இடத்துல பண்ணினீங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிடுவாங்க இந்த கன்னிராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா புதன் ஆளக்கூடிய கிரகம், அதே நேரத்தில் புதன் உச்சமாகக்கூடிய ஒரு வீடு கன்னி வீடு. அதனால தான் இந்த கன்னிராசி என்பர்கள் கணக்கில் புலியாக இருப்பாங்க. அதே நேரத்தில் ஒவ்வொரு இடத்துலையுமே நல்ல ஒரு ஞாபக சக்தி உடையவங்களாக இருப்பாங்க. பார்க்க ரொம்ப சின்ன வயசாக தெரிஞ்சாலும் கூட நடந்ததை ஒவ்வொரு விஷயத்தையும் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு அந்த டைமில் இது நடந்துச்சு அப்படின்னு ஈஸியாக கால்குலேட் பண்ணி அந்த டைமு, அந்த தேதி, அந்த கிழமை முதலாளிக்கும் அதை சொல்லக்கூடிய ஒரு நபர்களாக தான் பெரும்பாலும் இந்த கன்னிராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். இவங்களை ஒரு நடமாடும் கணினி அப்படின்னு கூட சொல்லலாம். எல்லாத்தையும் அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க பிரெயினில். ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா இந்த நேரத்தில் இந்த டைமில் நீ இதை பண்ணினியே அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்கக்கூடிய ஒரு நபர்களை இந்த கன்னிராசி என்பர்கள் இருப்பாங்க. இவங்க அவ்வளோ சீக்கிரமாக மறதி அப்படிங்கிறது இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இருக்காது அப்படின்னு சொல்லலாம். நண்பர்கிட்ட ரொம்ப ஜாலியாக பழகக்கூடிய நபர்களாக இந்த கன்னிராசி என்பர்கள் இருப்பாங்க. இவங்களுக்கு அதிக நண்பர்கள் இருக்க வேண்டும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் இவங்கக்கிட்ட நெருங்கி வரக்கூடிய நண்பர்கள் அப்படிங்கிறது ரொம்ப குறைவு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா உண்மையை அதே இடத்துல பேசுவாங்க. அதனாலே என்னமோ இவங்கக்கிட்ட நிறைய நண்பர்கள் அதிகமாக நெருங்க மாட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். அவங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நல்ல ஒரு ஆலோசனை வழங்கக்கூடிய ஒரு நபர்களாக இந்த கன்னிராசி என்பர்கள் இருப்பாங்க. தேவையான நேரத்தில் உதவியும் செய்வாங்க. பொய்யான நட்பை அதிகம் விரும்ப மாட்டாங்க. உண்மையான நட்பாக இருந்தது அப்படின்னா அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு நபர்களாக இந்த கன்னிராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். பாரம்பரியத்தை மதிப்பாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா வீட்டில் யாராவது பெரியவங்க இருக்காங்க அப்படின்னா உளுந்து கவனிப்பாங்க இந்த கன்னிராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய வீட்டில் யாராவது கன்னிராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களும் இந்த மாதிரி தான் இருக்காங்களா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. சரி, இவங்களை பற்றி நம்ம சொல்லணும்னா நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு எப்படி இருக்குது, என்னென்ன மாற்றத்தை தரப்போகுது, என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது, என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். வாங்க. இந்த கன்னிராசி என்பர்களை பொறுத்தவரையிலும் வருகின்ற நாட்களுடைய கிரகநிலை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது 6ல் அதிர்ஷ்ட ராகு அமர்ந்திருக்கிறார். ராசி அதிபதி ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார் புதன். லாபஸ்தானத்தில் சுக்கிரனும் குருவும் இணைந்திருக்காங்க. பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய். இந்த மாதிரி கிரக அமைப்புகள் நம்மளுடைய கன்னிராசி என்பர்களுக்கு இருக்கிறதுனால எடுக்கிற காரியங்கள் எல்லாமே ஓரளவுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு அப்படின்னே சொல்லலாம். நிதி நிலைமை ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது. காசே இல்லைனா கூட திடீர்னு பார்த்திங்கன்னா 5-10 கையில் காசு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். உற்சாகத்தோடு செயல்படுவீங்க. உயர் அதிகாரிகள் உங்களை பாராட்டுற மாதிரி ஏதாவது ஒரு சில நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு நடக்கும் அப்படின்னே சொல்லலாம். உத்தியோகத்தில் உங்களுடைய உயர்வு, உங்களுடைய சம்பள உயர்வு இதை யாரும் தடுக்க முடியாது. அந்த அளவுக்கு நல்ல ஒரு யோகமான வாய்ப்பெல்லாம் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். வீடு, மனை, வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு அமையும். இந்த மாதிரி பிஸ்னஸ் செய்யக்கூடிய கன்னிராசி என்பவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் செய்யக்கூடிய இந்த கன்னிராசி என்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபம்
லாபம் கிடைக்கும். குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுப சம்பவம் இந்த காலகட்டத்தில் நடக்கும். இந்த சுப சம்பவத்துக்காக நீங்கள் கொஞ்சம் செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் உங்களுடைய துணிவு, உங்களுடைய தன்னம்பிக்கை இது எல்லாமே கொஞ்சம் அதிகரிக்கும். பொதுவாகவே கன்னிராசி அப்படின்னா கொஞ்சம் கூச்சப்பட்டு தயங்கி நிற்கக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் துணிவோடு எல்லா காரியத்திலையும் இறங்குவீங்க. அது எல்லாம் ஓரளவுக்கு சாதகமான பலனை பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லலாம். அரசு சம்மந்தமாக ஒரு சிலர்லாம் அரசாங்க வேலைக்காக முயற்சி பண்ணிட்டு இருப்பீங்க. அவங்கெல்லாம் கொஞ்சம் கூடுதலாக முயற்சி பண்ணீங்க அப்படின்னா அரசாங்க வேலையே ரொம்ப எளிதாக கிடைக்கக்கூடிய யோகம்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பிள்ளைங்க உங்களுடைய பேச்சு கேட்டு நடப்பாங்க. அது உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். பிள்ளைங்க வழியில் கூட ஏதாவது ஒரு சுப செலவோ அல்லது ஒரு சுப செய்தியோ அல்லது பிள்ளைங்க மூலிமா ஏதாவது மகிழ்ச்சி தர மாதிரி ஒரு நல்ல விஷயமோ இந்த காலகட்டத்தில் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு நடக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். வீட்டில் கட்டாயம் ஏதாவது ஒரு சுப விரயம் செய்யக்கூடிய சூழ்நிலை இருக்குது. எக்ஸ்ட்ரா கொஞ்சம் செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. பணமே இல்லைனா கூட திடீர்னு ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு பண உதவி உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அந்தளவுக்கு ஒரு யோகமான கிரக அமைப்பு தான் இந்த கன்னிராசிக்கு அப்படின்னே சொல்லலாம். எந்தெந்த விஷயத்தெல்லாம் இந்த கன்னிராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால உடல் ரீதியாக ஆரோக்கிய ரீதியாக கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. உடல் சோர்வு, மனசோர்வு, மனதில் ஒரு குழப்பம் இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் இந்த கன்னிராசி என்பர்களுடைய வாழ்க்கையில் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். சில காரியங்களை நீங்கள் முயற்சி பண்ணுவீங்க, அது கொஞ்சம் தடையாக முடியக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இந்த தடையாக முடியும் போது உற்சாகத்தோடு ஒரு விஷயத்தில் இறங்கும்போது அது சின்ன தடையாகவும் முடியும் போது மனதில் ஒரு விதமான குழப்பம், ஒரு விதமான சோர்வு இதெல்லாம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது அப்படின்னு சொல்லலாம். குடும்ப உறவுகளால் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். இதனால் தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகள், தூக்கம் இல்லாமல் புலம்புறது இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு ஏற்படும். உங்களுக்கும் அந்த மாதிரி இருக்கா அப்படிங்கிறத இந்த கன்னிராசி என்பர்கள் யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா தெரிவிங்க. மனதில் ஒரு விதமான அழுத்தம், ஒரு விதமான பயம் இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. ஏன்னா காரணம்னு பார்த்தீங்கன்னா 12ல் கேது அமர்ந்திருக்கிறார். கேது 12ல் இருக்கும்போது மனதில் ஒரு விதமான குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு விதமான பய உணர்வு இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். உணவு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கோங்க. வெளி உணவுகளை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா வெளி உணவுகளை சாப்பிடும்போது ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன தொந்தரவுகள் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். எந்த ஒரு காரியத்தில் இறங்கினாலும் அகல கால் வைக்க வேண்டாம். அதே நேரத்தில் ஒரு தொழிலே தொடங்க போகிறீங்க அப்படின்னா கூட பெருசாக முதலீடு போட்டு எந்த ஒரு தொழிலுமே இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஆரம்பிக்காமல் இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். ஆரோக்கிய ரீதியாக ஏதாவது தொந்தரவு இருக்குது, பிரச்சனை இருக்குது அப்படின்னா உடனடியாக நீங்கள் மருத்துவர்கிட்ட போய் உரிய ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா பிரச்சனை பெருசாகிறதுக்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு ஆரோக்கிய ரீதியாக ஏதாவது தொந்தரவு வருது அப்படின்னா உடனடியாக நீங்கள் மருத்துவர்கிட்ட போய் உரிய ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது நல்லது. சரி, இதெல்லாம் இவ்வளோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, இதிலேருந்து ஏதாவது விடுவு காலம் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதிலேருந்து ஒரு விடுவு காலம் கிடைக்கணும் அப்படின்னா முருகப்பெருமாளை வழிபட்டுட்டு வாங்க. சனிக்கிழமையில் ஒரு எல் தீபம் போட்டு வழிபடுங்க சனீஸ்வர பகவானை. அப்படி உங்களால் நவகிரகங்களை போய் நவகிரகங்களில் உள்ள சனீஸ்வர பகவானை போய் வழிபட முடியல அப்படின்னா வீட்லேயே கூட சனிக்கிழமை தோறும் அசைவம் செய்கிறத தவிர்த்துட்டு சனிக்கிழமையில் நீங்கள் செய்கிற சமையலில் முதல் பிடியை எடுத்து அந்த அன்னத்தில் கொஞ்சம் ஒரு பிடி கலந்து அதை காகத்துக்கு அன்னமாக இட்டுடுவாங்க. கண்டிப்பாக ஒரு சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும். நம்பிக்கையோடு இதை செஞ்சு பாருங்கள் அப்படின்னு சொல்லலாம். செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமானை போய் வழிபட்டுக்கிடுவாங்க. எடுக்கிற காரியங்கள் ஓரளவுக்கு சக்ஸஸ் அமையும். ஏன்னா இது கண்டகச்சனி காலம் அப்படிங்கிறதுனால இந்த கன்னிராசி என்பர்கள் இதை மட்டும் செய்யுங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் வரும். நம்பிக்கையோடு இதை செஞ்சு பாருங்கள். இந்த கன்னி ராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். கன்னி ராசியில் உத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களுடைய கிரக நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் சின்ன சின்ன சங்கடங்கள் பிரச்சனைகள்லாம் வருது இல்லையா, அதெல்லாம் சரி பண்ணுவார். ஏன்னா சூரியன் தொழில் ஸ்தானத்தில் வரும்போது தொழிலில் சின்ன சின்ன இடைஞ்சல்கள் அப்பப்போ வரும். ஏன்னா கடந்த சில நாட்களாகவே தொழிலில் சின்ன சின்ன இடைஞ்சல்களை நீங்கள் சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கீங்க. அந்த பிரச்சனைகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் சரியாகக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு இந்த உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். நிம்மதியான ஒரு நிலை உண்டாகும். ஒரு சிலருக்கெல்லாம் எதிர்பார்த்த இடமாற்றம், சம்பள உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இந்த உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும். வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும். வேலைக்காக முயற்சி பண்ணுறவங்க கட்டாயம் இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. குறிப்பாக அரசாங்க வேலைக்காக முயற்சி பண்ணுறவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள். எடுக்கிற காரியங்கள் ஓரளவுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். அஸ்த
நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய பொருளாதார நிலை ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். தொழிலில் சின்ன சின்ன தேக்க நிலை ஏற்படும். இருந்தாலும் கொஞ்சம் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா ஓரளவுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். கண்டகச்சனியால் ஒரு சில பிரச்சனைகள் அப்பப்போ பாதிப்பை ஏற்படுத்தும். குறிப்பாக பார்த்திங்கன்னா உடல் ரீதியாக ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன தொந்தரவுகள் வரத்துக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. எதற்குமே ஒரு முறைக்கு 2 முறை கூடுதல் கவனத்தோடு இருக்கிறது நல்லது. ஆரோக்கிய ரீதியாக ஏதாவது தொந்தரவு இருக்குது அப்படின்னா உடனடியாக நீங்கள் மருத்துவர்கிட்ட உரிய ஆலோசனை எடுத்து அதன் பிரகாரம் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். எந்த வேலையில் இறங்கினாலும் கொஞ்சம் கவனமாக இறங்குங்க. அவசரப்பட்டு எந்த வேலையிலையும் இறங்க வேண்டாம். புதுசாக ஒரு தொழில் தொடங்க போகிறீங்க அப்படின்னா அதிக முதலீடு போட்டு தொழில் தொடங்குறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. வருமானம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது. சேமிக்கிறதுக்கு பழகுங்க. அதே நேரத்தில் கூட்டு தொழில் அமைக்கிறது ரொம்ப நல்லது. சொந்தமாக தொழில் தொடங்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட்டு தொழில் முயற்சி பண்ணி செய்யுங்க. உங்களுடைய ஜனன ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற ஜோதிடர்கிட்ட கொடுத்து பார்த்துக்கிட்டாலும் சரி, டிஸ்கிரிப்ஷனில் ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கால் பண்ணி அந்த ஜோதிடர்கிட்ட கேட்டு தெளிவுபடுத்திக்கிட்டாலும் சரி, உங்களுடைய ஜனன ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்கோங்க. தசாபுத்தி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அதன் பிரகாரம் நீங்கள் செயல்படுறது ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம். சித்திரை 1-2 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது புதிய முயற்சியில் கொஞ்சம் நிதானம் இருக்கணும். அடுத்தவங்கள நம்பி நீங்கள் இறங்குற வேலையில் சின்ன சின்ன ஈடுபாடு பிரச்சனைகள் ஒரு சில வில்லங்கங்கள் வரதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அடுத்தவங்கள நம்பி எந்த ஒரு வேலையிலையுமே இந்த காலகட்டத்தில் நீங்கள் இறங்காமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா ராகு பகவான் உங்களை பாதுகாப்பார். இருந்தாலும் பகை கிரகங்கள், நோய் கிரகங்கள் இதெல்லாம் உங்களுக்கு சாதகம் இல்லாத ஒரு இடத்துல இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது. இன்னும் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்குது. நாங்கள் சொன்ன பரிகாரங்களையும் தொடர்ந்து செய்யுங்க. பெருமாள் வழிபாடை செய்யுங்க. முருகப்பெருமான் வழிபாடு செய்யுங்க. நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். நம்பிக்கையோடு இதெல்லாம் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு